டின்னர் ரொட்டீன் டின்னருக்கு என்ன வைக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு டைமே வந்து 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி டக்குன்னு வந்து ஏதாவது பாஸ்தா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கோலி பாஸ்தா தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றி வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் இந்த பாஸ்தா வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரோக்கோலியும் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு அதுக்கப்புறம் பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறமா வேக வச்ச பாஸ்தாவோட தண்ணி கொஞ்சம் ப்ரோக்கோலியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் பூண்டு பொடி அதுக்கப்புறம் ஆரிகனோ இது எல்லாமே இட்டாலியன் சீசனிங். ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் சீஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ப்ரோக்கோலி பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். ப்ரோக்கோலி வந்து நான் கொஞ்சம் முழுசாக போட்டு நல்லா வந்து வேக விட்டுருக்கோம் அப்படின்றனால மசிஞ்சிரும். ஸோ வேணும்னா நம்ம கிரைண்ட் பண்ணி கூட பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.